அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தரம் 11 விஞ்ஞான பாடத்திலே தாவர இழையங்களும் விலங்கிழையங்களும் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் தாவர இழையங்களை முழுமையாக முடித்துவிட்டு விலங்கிழையங்களில் 4 வகையான இழையங்களில் 2 வகையான இழையங்களை முடிச்சிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் 3ஆவதாக தசை இழையம் அப்படிங்கிற இழையத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம். பிள்ளைகள் 3ஆவதாக நாங்கள் வரப்போகிற இழையம் என்னது? தசை இழையத்துக்கு வரப்போகிறோம். தசை இழையம், மஸ்கியூலர் டிஷ்யூன்னு சொல்கிறோம். தசை இழையத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனித உடலை கட்டியெழுப்பும் பிரதான இழையங்களில் தசை இழையமும் ஒன்றாகும். மனுஷன் உடம்பை பொறுத்தவரையில் மனிதன் உடலில் காணப்படக்கூடிய இழையங்களில் மிக பிரதானமான இழையங்களில் தசை இழையம் உண்டு. ஏனெண்டா நீங்கள் உடம்பை பார்த்தீங்கண்டா உடம்பில் அதிகப்படியான அளவுக்கு காணப்படக்கூடிய ஒரு இழையமாக இந்த தசை இழையம்தான் காணப்படும் பிள்ளைகள். ரைட். தசை இழையமானது தசை கலங்களையும் தசை நார்களையும் கொண்டது. தசை இழையத்தில் என்ன இருக்குதாம்? தசை கலங்கள், தசை நார்கள் காணப்படுது. இத்தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன. இந்த தசை நார்கள் என்ன செய்தாம் பிள்ளைகள்? சுருங்கி தளரக்கூடியன. தளரன விரிகிற, சுருங்கிறது விரிகிறது, சுருங்கிறது விரிகிறது. ரைட். அப்போ தசை இழையம் என்ன தொழிலை செய்துன்னா சுருங்கி விரிகிற. எல்லா வகையான தசை இழையங்களும் சுருங்கி விரிகிற என்ற அந்த வேலையைத்தான் செய்து சுருங்குறது, தளர்ற. மேலணி இழையத்தை போலல்லாது தசை இழையமானது சிறந்த குருதி விநியோகத்தை கொண்டது. மேலணி இழையத்துக்கு குருதி விநியோகம் இல்லைன்னு நம்ம சொன்னோம். நரம்பு விநியோகம் இருக்குது, குருதி விநியோகம் இல்லைன்னு சொன்னோம். 2ஆவதாக பார்த்தோம் நாங்கள் என்ன இழையம் பிள்ளைகள்? தொடுப்பிழையம். அந்த தொடுப்பிழையத்தில் குருதியும் ஒரு தொடுப்பிழையமாக இருந்தாலும் ஏனைய தொடுப்பிழையங்களுக்கு குருதி விநியோகம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ மேலணிலத்தில் குருதி விநியோகம் இல்லை, ஏனைய தொடுப்பிழையங்களுக்கு வழங்கப்படுகின்ற குருதி விநியோகத்தை விட அதிகமான அளவுக்கு மிகச்சிறந்த குருதி விநியோகத்தை தசை இழையம் கொண்டிருக்குது. ஏன்னா அவர் தொழிற்பாடு அவ்வளவு அதிகம்ன்றதால, அவருக்கு அதிகமான போஷணை ஆக்சிஜன் தேவைன்றதால இந்த தசை இழையத்துக்கு அதிகப்படியான குருதி விநியோகம் காணப்படுது. இதனால் தசை இழையத்துக்கு விரைவாக ஆக்சிஜனும் போஷணை பதார்த்தங்களும் இந்த சிறந்த குருதி விநியோகம் தசை இழையத்துக்கு வழங்கப்படுறதால என்ன நன்மை, என்ன அனுகூலம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக விரைவாக ஆக்சிஜனும் போஷணை பதார்த்தங்களும் இந்த தசை இழையத்துக்கு கிடைக்க பெறுகின்றன. ரைட். இயைபாக்கத்தின் போது தசை இழையம் விளைவு காட்டியாக தொழிற்படுகின்றது. இயைபாக்கம் கேள்விப்பட்டீங்களா பிள்ளைகள்? இயைபாக்கமும் ஓர் சீர்திட நிலையும் அப்படிங்கிறது. இந்த இயைபாக்கம் என்னென்றால் தூண்டலுக்கேற்ப துலங்களை காட்டுவதைத்தான் இயைபாக்கம்னு சொல்லுவோம். அப்போ தூண்டல்னா என்ன, துலங்கள்னா என்ன? தூண்டல்னு சொல்லி சொன்னால் சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அது அகச்சூழலாக இருக்கலாம், புறச்சூழலாக இருக்கலாம். அகச்சூழண்டா உடம்புக்கு உள்ள, புறச்சூழண்டா உடம்புக்கு வெளியால். இப்போ ஒரு ஆள் உங்களை கைதட்டி கூப்பிடுறாரு, இந்த கைதட்டுற சத்தம் கேட்குது. நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்குறீங்க. பின்னுக்கு ஒருத்தர் கைதட்டுறாரு, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்படின்னா பிள்ளைகள் அந்த கைதட்டின சத்தம் இருக்குதானே, அந்த ஒலி அதுதான் உங்களுக்கு கிடைத்த தூண்டல். அந்த தூண்டலை வாங்கினது யாரு? வாங்கி காது தூண்டலை வாங்கிச்சு. காது வாங்கின மெசேஜ் எங்கே போச்சு? மூளைக்கு போச்சு. மூளை என்ன சொல்லுது தெரியுமா? பின்னால் ஒன்றைத்தான் இவர் கூப்பிட்றாரு போல இருக்குது, ஒருக்கா திரும்பி பாருன்னு சொல்லி மூளை யாருக்கு சொல்லுது? கழுத்தில் உள்ள தசைக்கு சொல்லுது. அப்போ இந்த கழுத்து தசைகள் திரும்புது, தலை பின்னுக்கு திரும்பி பார்க்குது. இப்போ இந்த தூண்டல் அப்படின்றது சவுண்டு, திரும்பி பார்த்தது துலங்கள். தூண்டலுக்கு துலங்களை காட்டின இந்த வேலையைத்தான் நம்ம சொல்கிறது இயைபாக்கம். அப்போ இந்த இயைபாக்கத்தின் போது
தசை இழையம் என்னவா தொழிற்பட்டுச்சு? விளைவு காட்டியாக தொழிற்பட்டது. இயைபாக்கத்தின் போது விளைவு காட்டியாக தொழிற்படுறது தசை இழையம். அது மாதிரி சுரப்பிகளும் விளைவு காட்டியாக தொழிற்படும். தசை இழையமும் விளைவு காட்டியாக தொழிற்படும். சுரப்பி விளைவு காட்டியாக தொழிற்படுற ஒரு இடம் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். எப்போ சுரப்பி விளைவு காட்டியாக தொழிற்படும்? ஒரு புளியம்பழத்தை நீங்கள் கண்ணால் காண்றீங்க. புளியம்பழத்தை கண்ணால் காண்றீங்க. காணும்போது வாயில் உமிழ்நீர் சுரக்குது. அப்போ புளியம்பழத்தை கண்ணால் கண்டது தூண்டல். கண் வாங்கி அந்த கண் அந்த தூண்டலை வாங்கி மூளைக்கு கொடுத்துச்சு. மூளை சொல்லுது, இவர் புளியம்பழத்தை சாப்பிட போகிறாரு போல இருக்குது, வாயில் உமிழ்நீரை சுரந்துக்கோ என்ற உமிழ்நீர் சுரப்பிக்கு அந்த மூளை ஆர்டர் பண்ணுது. இதுதான் தூண்டலுக்கு துளங்களை காட்டுகின்ற செயல்முறை. இதைத்தான் நம்ம இயைபாக்கம் சொல்கிறோம். அப்போ புளியம்பழத்தை எப்போ பார்க்கணும்? எப்போ சாப்பிடணுமோ அப்போ தான் பார்க்கணும். ஏன்? புளியம்பழத்தை பார்த்தாலே மூளை நினைக்குது இவர் சாப்பிட போகிறாரு அப்படின்னு மூளை நினைக்குது. அப்போ புளியம்பழத்தை நம்ம பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு எப்போ முடியுமோ, எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான் புளியம்பழத்தை பார்க்கணும். எப்போ புளியம்பழத்தை நம்ம சாப்பிட மாட்டோமோ அப்போ புளியம்பழத்தை பார்க்கக்கூடாது. புளியம்பழத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் சாப்பாடு கொடுக்க இயலாத நேரத்தில், சாப்பிடாத நேரத்தில் அந்த புளியம்பழத்தை காட்டவும் கூடாது. இது புளியம்பழத்துக்கும் பொருந்தும் பிள்ளைகள், இன்னும் சில விஷயங்களுக்கும் பொருந்தும். அப்போ பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்லாம் இதுக்குத்தான் சொல்லியிருக்குது. எப்படி? எதை நாங்கள் எப்போ சாப்பிட நினைக்கிறோமோ அப்போ தான் பார்க்கணும். ஏண்டா பார்த்த உடனே உடம்பு அதுக்கேற்ப தயாராகிறது. அப்போ நம்ம எப்போ சாப்பிட மாட்டோமோ அப்போ நம்ம பார்க்கக்கூடாது. அப்படின்னா பார்க்கவும் கூடாது, காட்டவும் கூடாது. இதுதான் விஞ்ஞானம் எங்களுக்கு கற்றுத்தார உண்மை. சரி பிள்ளைகள், நம்ம தொடர்ந்து வருவோம். இந்த சுரப்பிகளும் தசையிழையமும் இயைபாக்கத்தின் போது விளைவு காட்டிகளாக தொழிற்படும். அந்த விளைவு காட்டியில் ஒன்று தான் தசை இழையம். அப்போ தசை இழையங்கள்ன்ற தொழிற்பாட்டில் ஒன்று இயைபாக்கத்திற்கான விளைவு காட்டியாக தொழிற்படுறது. ஓகே, இத்தசை இழையம் பிரதானமாக எத்தனை வகைப்படுமாம்? 3 வகைப்படும். தசை இழையத்தை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். அது என்னென்ன வகை பிள்ளைகள் பாருங்கள். முதலாவது மளமளப்பான தசை இழையம், ரெண்டாவது வன்கூட்டு தசை இழையம், மூன்றாவது இதய தசை இழையம். ஒன்று மளமளப்பான தசை, ஒன்று மளமளப்பான தசை இழையம், ரெண்டாவது வன்கூட்டு தசை இழையம், மூன்றாவது இதய தசை இழையம். இந்த 3 தசை இழையங்களில் 3 வகைகள். தசை இழையங்களில் 3 வகைகள். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த தசையிலையங்களோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தசையிலையங்களோட வகைகள் ஒன்றொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்க்குறது மழமழப்பான தசை, ஸ்மூத் மசில் டிஷ்யூ. மழமழப்பான தசை. இந்த மழமழப்பான தசைக்கு பிள்ளைகள் இன்னும் ஒரு பேரும் இருக்குது, அழுத்த தசை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத்தாக இருக்கிறதால அழுத்த தசைன்னு சொல்லுவோம். மழமழப்பான தசை அல்லது அழுத்த தசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மழமழப்பான தசை களத்தினால் மழமழப்பான தசை இழையம் ஆக்கப்பட்டுள்ளது. இழையங்கள்னா கலங்கள் சேர்ந்த கூட்டம் தானே. அந்த கலங்கள் சேர்ந்த கூட்டத்தை ஆக்கியிருக்கிறது யாரு? கலங்கள். அப்போ மழமழப்பான தசை கலங்களால் தான் மழமழப்பான தசை இழையம் ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த தசை இழையம் உடலில் உள்ளிடம் கொண்ட அங்கங்களில், உள்ளிடம் கொண்ட அங்கங்கள் காணின் அது சுவரில் காணப்படுமா. உள்ளிடம் கொண்ட அங்கங்கள்டா என்னது? நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? மேலநிலையத்துக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? புறமேற்பரப்புகள் மாதிரி அகமேற்பரப்புகளையும் மேலநிலையம் போர்த்தி இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட். சுவாச பாதை,
அப்போ இந்த சுவாச பாதைக்குள்ளுக்கு ஒரு உள்ளிடம் இருக்குது, ஒரு கான் இருக்குது. அப்போ இந்த சுவாச பாதையில் சுருங்கி விரிகின்ற இடங்களில் காணப்படக்கூடிய அந்த இழையம் என்ன இழையம் என்றால் மளமளப்பான தசை இழையம். அந்த மளமளப்பான தசை இழையம் சுவரில் இருக்குது. அந்த மளமளப்பான தசைக்கு மேலால தான் மேலணி இழையம் போர்த்தி இருக்குது. அதே மாதிரி உணவு கால்வாய் தொகுதி, உணவு கால்வாய் தொகுதி நம்ம சொல்லியிருக்கோம் தானே பிள்ளைகள், அது ஒரு குழாயுருவானதுன்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு குடலொண்ட வட்டி எடுத்தோம்னா பிள்ளைகள், அந்த குடலில் இந்த மாதிரிக்கு மலமளப்பான தசையிலங்களால் அந்த குடல் ஆக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இது குடச்சுவர், இது குடச்சுவர். இந்த குடச்சுவருக்கு உள்ளுக்குத்தான் என்ன இருக்குது பிள்ளைகள், மேலணி. இந்த சுவருக்கு உள்ளுக்கு தான் மேலணி இருக்குது, இதுதான் மேலணி. இந்த நீல கலரால் நம்ம காட்டியிருக்கிறது மேலணி. இந்த சிவப்பு கலரால் காட்டியிருக்கிறது என்னது, ஒரு அடித்தள மின்சவுல அடுக்கப்பட்டிருக்கு இந்த கலங்கள், மேலணி கலங்கள் உள்ளுக்கு இருக்குது. அப்போ இதுக்குள்ளால தான் இப்போ என்ன போக போகுது குடலில், இதுக்குள்ளால தான் பிள்ளைகள் இப்போ உணவு போக போகுது. இதுக்குள்ளால தான் உணவுப் பொருள் போக போகுது. இது உணவு, குடலில் சுரக்கப்பட்ட சுரப்புகள், நீர் எல்லாம் கலந்து தான் இது, அதான் உள்ளுக்கு போகுது. அப்போ அந்த குடல் மொத்தத்தையும் என்ன ஆக்கியிருக்குது, மளமளப்பான தசையிலையம் ஆக்கியிருக்குது. அதன் உள்மேற்பரப்பை போர்த்தி இருக்குது மேலணி இலையம். வழங்கிச்சா பிள்ளை? இப்போ உங்களுக்கு கிளியராக? இப்போ உங்களுக்கு ராய். உணவு கால்வாய் அது மாதிரி குருதிக்கலன்களுக்கு உள்ளிடம் இருக்குது. எனவே குருதிக்கலன்கள் கற்பை சுவர், கருப்பப்பை சுவர் அதுக்கு உள்ளிடம் இருக்குது. எனவே கருப்பப்பை சுவர்லையும் இந்த மளமளப்பான தசையிலம் இருக்குது. அது மாதிரி சிறுநீர்ப்பை, சிறுநீர்ப்பைக்கும் உள்ளிடம் இருக்குது. எனவே சிறுநீர்ப்பையிலையும் மளமளப்பான தசையிலையும் தான் காணப்படுது. இப்போ சிறுநீர்ப்பையை நாங்கள் வெட்டி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? சிறுநீர்ப்பை சிறுநீர் இப்படி வந்து சேருது, இப்படி சிறுநீர் வந்து சேருது. இது சிறுநீர் பை, இது சிறுநீர் பை இப்படி இருக்குது. இந்த சிறுநீர் பையின் சுவர் ஒன்று இருக்கா இல்லையா பிள்ளை? இந்த சுவர் ஒன்று இப்படி இருக்குது தானே, இந்த சுவர் ஒன்று இப்படி இருக்குமா இல்லையா? இந்த சுவர் இவடத்தால வருது, இவடத்தால வருது, இது சுவர். இப்போ இந்த சிறுநீர் பை இந்த சுவரை ஆக்கி இருக்குது என்ன இழையம்? மளமளப்பான தசை இழையம். இப்படி நீளப்பாட்டில் சுருங்கக்கூடிய மாதிரி இப்படி மளமளப்பான தசை இழையம் காணப்படும். இந்த சிறுநீர் பை இந்த சுவருக்கு உள்ளுக்கு என்ன இருக்குது? ஒரு மேலணி இழையம் காணப்படும். அதுக்குள்ளுக்கு இதுக்கு உள்ளுக்கு ஒரு மேலணி இழையம் ஒன்று காணப்படுது. அந்த அடித்தள மென்சவுல, அடித்தள மென்சவுல அடுக்கப்பட்டதாக மேலணி இழையத்தின கலங்கள் உள்ளுக்கு காணப்படும். அப்போ நல்ல வளையங்களுங்க, மேலணி இழையம்னு சொல்கிறது சுயாதீன மேற்பரப்புகள் எல்லாத்தையும் போர்த்தி இருக்கும். வெளிமேற்பரப்பு, உள்மேற்பரப்பு. இந்த மளமளப்பான தசை இழையம் உள்ளுக்கு கான் இருக்கக்கூடிய, உள்ளுக்கு உள்ளிடம், உள்ளிடம் இருக்கக்கூடிய அங்கங்கள் என்ன இருக்குதோ அந்த அங்கங்கள் எல்லாத்திலையுமே மளமளப்பான தசை இழையம் காணப்படும். ரைட். உணவு கால்வாய் மளமளப்பான தசையிலத்தால் ஆக்கப்பட்டது. குருதிக்கலங்களோட சுவர் மளமளப்பான தசையிலத்தால் ஆக்கப்பட்டது. கர்ப்பப்பை சுவர் மளமளப்பான தசை இழையம், சிறுநீர்ப்பை மளமளப்பான தசை இழையம். இதெல்லாமே மளமளப்பான தசை இழையங்களால் ஆக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். ரைட். இந்த மளமளப்பான தசை நார்களினுடைய, தசை இழையங்களினுடைய இயல்புகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மளமளப்பான தசை இழையங்கள் எப்படி இருக்குமாமண்டா, முனைகள் கூம்பியதாக இருக்குமா பிள்ளைகள். ரைட். இது கரு. முனைகள் கூம்பியதாக இந்த மளமளப்பான தசை இழையங்கள் காணப்படும். இங்கே கொஞ்சம் நல்லா நீளமாக காட்டிருக்காங்க. அப்படி முனைகள் கூம்பியதாக மளமளப்பான தசை இழையம் காணப்படும். இந்த ஷேப்புக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்கண்டா, கதருருவானதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கதருருவான வடிவம் சொல்கிறாங்க. அந்த கதருரு வடிவம் சொன்னால் உண்மையில் கொஞ்சம் இப்படி நீளம், ரொம்ப நீளமாக இருந்தால் அதை கதருருன்னு சொல்லலாம். நமக்கு இந்த படம் ஓகே, நம்ம இதை எடுத்துக்கொள்வோம். ஆனால் அந்த ரெண்டு முனைகள் கூம்பி இப்படி இருக்கிற இந்த வடிவத்தை தான் நம்ம கதருருவான வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இது கரு. ரைட். முனைகள் கூம்பியதாக இப்படி காணப்படுகின்ற வடிவம். சரிதானே பிள்ளைகள்? கதருருவான வடிவத்தை கொண்ட களம் எந்த தசை களம்னு கேட்டால் மளமளப்பான தசை களம். இவை தனித்தனியானவையாக காணப்படுமா. இந்த ஒவ்வொரு களமும் தனித்தனி களமாக இருக்கும். அதே நேரம் கிளை கொள்ளாத களங்களாக காணப்படும். இந்த மளமளப்பான தசையிலங்கள் கிளை கொள்ற இல்லை. இப்போ யார் கிளை கொள்ளுவா? ஒரே ஒரு ஆள் மட்டும் கிளை கொள்ளுவார். அதை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ரைட். களத்தின் மத்தியில் தனித்த கரு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். தனித்த கரு கேள்விக்கு வரும், இது எம்சி கேள்விக்கு வரும்.
ரைட், தனித்த கரு காணப்படும். இக்கலங்களில் குறுக்கு வரிகள் காணப்படாது. இந்த மளமளப்பான தசை இழையங்களில் குறுக்கு வரி இருக்காது. இந்த ஒவ்வொரு இயல்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். குறுக்கு வரிகள் காணப்படாது, தனித்த கரு காணப்படும். அது மாதிரி களத்தின் மத்தியில் கரு காணப்படும், மத்தியில் கரு காணப்படுறது. இதில் இவருடைய இயல்பு. கதிருருவான களங்கள், தனித்தனியான களங்கள், கிளை கொள்ளாத களங்கள். அதே மாதிரி இன்னொரு இயல்பு தான் விரைவில் களைப்படையாதவை. விரைவில் இவங்க களைப்படைய மாட்டாங்க. ஸ்லோவாக இயங்குறதால அவங்க களைப்படைகிறது குறவு. ரைட், இவங்களோட இயக்கம் ஸ்லோண்டத்தால் களைப்படைகிறது குறவு. அது மாதிரி இவர்கள் இச்சையின்றி இயங்குபவர்கள். இச்சை இல்லாமல் இயங்குவாங்க. நம்ம நினச்சி இவங்களை இயக்கிறல்ல, நம்மளோட மூளை நினச்சி இவங்களை இயக்கிறல்ல, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இயங்குறது. இப்போ குடல் சுருங்கி விரியுது, இறப்பை சுருங்கி விரியுது, இதெல்லாம் நம்ம நினச்சி இயக்கிறதா? இல்லை. ரைட், இது நம்ம சாப்பாடை போட்டோம்னா அது அதில் வேலையை செஞ்சு கடைசியில் வெளியாக அனுப்புது இல்லையா? ரைட், இப்போ அதுவாக நடக்கிறது. நம்மளோட மூளையில் சிந்தனை பிரதேசத்துக்கு அப்பாற்பட்டு இது நடக்கிறதால தான் நம்ம இதை இச்சை இன்றி இயங்குவனன்னு சொல்கிறோம். இச்சை இல்லாமல் இயங்குது. அப்போ இவ்வளோ இயல்புகளையும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். இது ரொம்ப முக்கியம், இந்த இயல்புகள் எல்லாம். அதே மாதிரி நாங்கள் இந்த மளமளப்பான தசைலத்துக்கு அடுத்ததாக வன்கூட்டு தசைலத்துக்கு வந்தோம்னா அங்கே சொன்ன அந்த இயல்புகள் ஒப்பிட்டு நீங்கள் இங்கே வழங்கியிருக்கணும். அவங்க கதிருருவானது, இவங்க கதிருருவானதா? இல்லை. அவங்க கலம், அதாவது கரு மத்தியில் காணப்படும். இங்கே வன்கூடு தசைலத்து கரு மத்தியில் காணப்படுமா? இல்லை. அவங்க இச்சை இல்லாமல் இயங்குவாங்க, இவங்க இச்சை இல்லாமல் இயங்குறல, இச்சையோடு இயங்குறாக்கள். அது மாதிரி அங்கே குறுக்கு வரி காணப்படாது, இங்கே குறுக்கு வரி காணப்படும். ரைட், அப்படி வித்தியாசம் என்னங்கிறத ஒப்பிட்டு நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் பிள்ளைகள். வன்கூடு தசைலத்தை பொறுத்தவரையில் இத்தசை அநேகமாக எண்பத்தொகுதியுடன் இணைந்து காணப்படும். வன்கூட்டு தசை களங்களினால் இத்தசை இழையம் ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ மளமளப்பான தசை இழையம் எதால் ஆக்கப்பட்டது? மளமளப்பான தசை கலங்களால். மளமளப்பான தசை கலங்களால். அது மாதிரி வன்கூட்டு தசை இழையம் எதால் ஆக்கப்பட்டிருக்குது? வன்கூட்டு தசை களங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வன்கூட்டு தசையிலையும் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த வன்கூட்டு தசை களங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அசைவு இடப்பெயர்ச்சி ஆகியவற்றில் இத்தசை பங்களிப்பு செய்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். முள்ளந்தண்டுள்ள விலங்குகள அசைவு இடப்பெயர்ச்சி. இந்த அசைவுக்கும் இடப்பெயர்ச்சியின் காரணம் இந்த வன்கூடு தசை. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தாடைகள், உதடு, நாக்கு இதெல்லாமே அசைஞ்சு கொண்டிருக்குது. இந்த அசைவுக்கு காரணம் வன்கூடு தசை. கழுத்து திரும்புதுண்டா அசைவு காரணம் வன்கூடு தசை. கைகள் அசைதுண்டா அசைவு காரணம் வன்கூடு தசை. ஒரு இடத்துலேருந்து நம்ம இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்டா அதுக்கும் காரணம் என்ன? வன்கூட்டு தசை. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த வன்கூட்டு தசைகள் தான் பிள்ளைகள் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு காரணம். இந்த வன்கூடு தசைகள் எங்கெங்கே காணப்படுது? இருதலை தசை அப்படின்னு சொல்கிறோம். என்ன தசை? இருதலை தசைன்னு சொல்கிறோம். முத்தலை தசைன்னு சொல்கிறோம். காட்டசை, அது மாதிரி முகத்தில் உள்ள தசை சொல்கிறோம். இருதலை தசைன்னா என்ன? நம்மளோட கையில் முன்னால் இருக்கிற இந்த மசில்ஸ், நம்ம இதை இருதலை தசை பைசெப்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி கையில் பின்பக்கமாக இருக்கிற தசை முத்தலை தசை, ரைட், ட்ரைசெப்ஸ். இருதலை தசை, முத்தலை தசைன்னு சொல்லி கையில் உள்ள தசைகளை நம்ம சொல்கிறோம். அது மாதிரி காலில் உள்ள தசை இருக்குது, முகத்தில் உள்ள தசை இருக்குது, பின்பக்கம் பிட்டத்தில் உள்ள தசைகள் இருக்குது, வயிற்றில் 6 பேக்ஸ் அடி எடுக்கிறீங்களே வயிற்றில் உள்ள தசை இருக்குது. அது மாதிரி இந்த பழுவுக்கிடை தசைகள் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான இடங்களில் இந்த தசைகள் காணப்படுகிறது. இது இருதலை தசை, முத்தலை தசை, காட்டசை, முகத்தில் உள்ள தசைகள், இது எல்லாமே அதாவது எலும்போடு சேர்ந்து ஏற்படுகின்ற அசைவுகள் எல்லாத்துக்கும் காரணமாக இந்த வன்கூடு தசை காணப்படுகிறது. ரைட், இந்த வன்கூடு தசைகளில் இயல்புகளாக நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள் கவனிங்க, அங்கே சொன்ன இயல்புகளுக்கு மாற்றமான இயல்புகள் எங்கே வருதுன்னு பாருங்கள். வன்கூடு தசை நார்கள் நீண்ட உருளை வடிவான கலங்களை கொண்டதுடன் கிளை அற்றதாகும். இப்போ சொல்லுங்கள், மளமளப்பான தசையிலையும் என்ன வடிவம்? கதிருருவான வடிவம். வன்கூடு தசையிலையும் நீண்ட உருளை வடிவான கலம். இந்த பாருங்க, இது ஒரு கலம் பிள்ளைகள் இல்லையா? இது ஒரு
களம். இந்த பாருங்கள், இது ஒரு வன்கூட்டு தசை களம். எப்படி இருக்குது? நீளமாக இருக்குது, உருளை வடிவான ஷேப்பில் இருக்குது. ரைட், நீண்ட உருளை வடிவான களம். ஆனால் அங்கே பார்த்தோம் கதிருருவான வடிவம். அங்கே களத்தில் எத்தனை கரு இருந்துச்சு? ஒரு கரு இருந்துச்சு. ஆனால் இங்கே களத்தில் எத்தனை கரு இருக்குதா பிள்ளைகள்? பல்கரு காணப்படுது. இந்த பாருங்கள், இந்த முனை கருவானது களத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த முனைகளில் தான் கரு இருக்குது. முனைகளில் தான் இப்படி கரு இருக்குது, மத்தியில் இருக்காது. ஆனால் வன்கூடு தசைலத்தில், இந்த மளமளப்பான தசைலத்தில் மத்தியில் கரு இருந்துச்சு இல்லையா? அப்போ வன்கூடு தசைலம் பல்கரு கொண்டது, கருவானது களத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதிகளவான இழைமணி காணப்படும். இழைமணிகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கலவகை எதுன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் பயம் இல்லாமல் வன்கூட்டு தசையிலும் கொடுக்கலும். ஏன்? அவங்களுக்கு அவ்வளவு சக்தி தேவைப்படும், வேகமாக இயங்கணும் அவங்க. அதுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான இழைமணிகள் இங்கே காணப்படும். இது இச்சை வழி இயங்கும் தசை. இச்சை வழி இயங்கும். ரைட். அப்படின்னா எங்களோட மூளையில் சிந்தனை பிரதேசத்துக்கு உட்பட்டது, சிந்திச்சு இயங்கக்கூடியது. இப்போ நம்ம பேசணும்னா சிந்திச்சே தானே பிள்ளைகள் பேசுது. அது நான் சிந்திக்கிறது தானே என்னுடைய வாய் பேசுது. அப்போ அந்த சிந்தனைக்கு ஏற்பத்தான் அந்த அசைவுகள் நடக்குது. நான் கையை நிமித்தணும், கையை மடிக்கணும்னு சிந்திச்சா தான் அது நிமித்தவும் மடிக்கவும் படுது. நடக்கிறது, ஓடுறது, பாயிறது சிந்தனைக்கு உட்பட்டு. அப்போ வன்கூட்டு தசைகளுடைய இயக்கம் இச்சை வழி இயங்கக்கூடியது. ஆனால் மளமளப்பான தசை இச்சை வழி இயங்காது, இச்சையின்றி இயக்கம். அப்போ இந்த வேறுபாடுகளை நீங்கள் பிடிச்சுக்கொள்ளணும். இவங்க விரைவாக களைப்படைவார்கள். ஆனால் மளமளப்பான தசையிலையும் விரைவாக களைப்படையாது. சில நேரம் களைப்படையலாம், ஆனால் விரைவாக களைப்படையாது. ரைட். இப்போ வாங்க பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் போகிறோம் என்னென்னு கேட்டால் இதே தசைகளுக்கு போகிறோம். இது மூண்டையும் நாங்கள் பார்த்துட்டு மூன்றுண்ட இயல்புகளையும் ஒப்பிடுவோம். அதெல்லாம் முதல்ல பார்த்து கொண்டு வருவோம். ரைட். இதே தசைக்கு நம்ம வந்தோம்னா பாருங்கள் பிள்ளைகள், இதய தசை கார்டியக் மசில் டிஷ்யூன்னு நம்ம சொல்கிறோம். இத்தசையிலையும் இதய தசை களங்களினால் ஆனது. இதயத்தில் மட்டும் காணப்படும் சிரத்தலடைந்த இழையமாகும். இதய தசைன்னே நம்ம பேர் சொல்கிறதால இது எங்கே காணப்படுது? இதயத்தில் மாத்திரம் காணப்படுது. அப்போ மொத்த உடம்புலையும் 3 வகையான தசையிலயங்கள் காணப்படுது. ஒன்று மளமளப்பான தசையிலயம், அது உள்ளுக்கு கான் அல்லது உள்ளிடம் இருக்கக்கூடிய அங்கங்களில் மளமளப்பான தசையிலயம் இருக்குது. எலும்போட பெரும்பாலும் வன்கூட்டோட இணைந்ததாக வன்கூடு தசையிலயம் காணப்படுது. அது மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் காணப்படக்கூடிய தசையிலயம்தான் இதய தசை இழையம்னு சொல்கிறோம். இந்த இதய தசை இழையம் இதய தசை கலங்களால் ஆனது. இதய தசை கலங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் பிள்ளைகள். இப்போ இந்த இதய தசை கலங்கள்லையும் வரிகள் காணப்படுது. அது மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த வன்கூட்டு தசை இழையத்திலையும் வரிகள் காணப்படுது. இங்கேயும் இந்த குறுக்கான வரிகள் காணப்படுது. அதே மாதிரி இதய தசையிலையும் குறுக்கான வரிகள் காணப்படுது. ஆனால் வரித்தசைன்ற ஒரு பேர் சொன்னால் அது வன்கூட்டு தசைக்கு சொல்கிற பிள்ளைகள். வன்கூட்டு தசைக்கு இன்னொரு பேர் வரித்தசை. மளமளப்பான தசைக்கு இன்னொரு பேர் அழுத்த தசை. இதய தசைக்கு அது மட்டும்தான் பேர், வேறு பேர் இல்லை. அப்போ வரி இங்கேயும் காணப்படுது. இதயத்திலையும் இந்த குறுக்கு வரிகள் காணப்படுது, வன்கூடு தசையிலையும் காணப்படுது. ஆனால் வரித்தசைன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? வன்கூடு தசையிலத்தை தான் சொல்லுவோம். இதயத்தில் குறுக்கு வரிகள் இருந்தாலும் இதை நம்ம வரித்தசைன்னு சொல்கிற இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த இதய தசையிலத்தின் இயல்புகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இக்கலம் கிளை கொண்டதாகும். முக்கியமான பாயிண்டோடு சொல்கிறாங்க பிள்ளைகள் பாருங்கள். இக்களம் கிளை கொண்டது. இதய தசைக்களம் கிளை கொண்டதாக காணப்படுது. அப்போ இதய தசையில் கிளை இருந்துச்சா? இல்லை. அழுத்த தசையில் கிளை இருந்துச்சா? மளமளப்பான தசையில் இல்லை. அப்போ கிளை கொண்ட தசை இழையம் அல்லது தசை களம்னு கேட்டால் அது இதய தசை களம். ரைட். இங்கே எத்தனை கரு காணப்படுது? தனிக்கரு தான் காணப்படுது. இதய தசையில் தனிக்கரு. இப்போ இது உங்களுக்கு ஒன்று மாதிரி தெரிஞ்சதுக்கு என்ன? இது ஒன்று இல்லை. இவ்வளத்தோட ஒரு 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 களம் முடிஞ்சு. இதுதான் ஒரு களம். அதில் இந்த ஒரே ஒரு கரு தான் காணப்படுது. விளங்கிச்சா? இது ஒரு களம், ஒரு களம். அப்போ இந்த ஒவ்வொரு களத்திலையும் இந்த களத்தை பாருங்கள். இது இப்படி கிளச்சிருக்குது, ஆனால் ஒரு கரு தான் காணப்படுது. அப்போ
இதய தசை வந்து ஒரு கருவை மாத்திரம் கொண்டது. வன்கூடு தசை கலம் பல்கரு கொண்டது. அழுத்த தசை தனிக்கரு, கரு மத்தியில் காணப்படும். ரைட், இதுவும் வரிகளை கொண்டு காணப்படுது. அதிகளவான இழைமணிகள் இதய தசையிலையும் காணப்படும். ஏன்? இது ஒரு போதும் களைப்படையாது. இதய தசை எப்போ களைப்படையுதோ அப்போ ஃபினிஷ், லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதய தசை களைப்படையாமல் துடிச்சிக்கொண்டே இருக்குது, சுருங்கி தளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் இவரை நம்ம சொல்லுவோம் ஒருபோதும் களைப்படைய மாட்டார்கள். அழுத்த தசை, மளமளப்பான தசை விரைவில் களைப்படையாது. வன்குடு தசை விரைவில் களைப்படையும். இதய தசை ஒருபோதும் களைப்படையாது. இப்போ இந்த இயல்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். இது மாதிரி இன்னும் 2 இயல்புகள் சொல்கிறாங்க. ஒன்று சந்தத்துக்குரிய அசைவை காட்டும். சந்தம். சந்தத்துக்குரிய அசைவுனா என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். சந்தம் கேள்விப்பட்டீங்களா? சந்தம் சத்தம் அல்ல, சந்தம். சத்தம்டா இத்தனை வரும், அது இல்லை, இது சந்தம். சந்தம்டா என்னண்டா ஒரு தாளத்துடன் ஒரு டைமிங், ஒரு டைமிங்கோட வர ஒலியத்தான் சந்தத்துக்குரிய ஒலின்னு சொல்லுவோம். ஒரு தாளம், ஒரு டைமிங் இருக்கும், தாளத்துக்குரிய ஒலி. ரைட். இப்போ இதயம் என்ன செய்யுது? சுருங்கி விரியுது. இதயத்தில் தானே இதய தசை இழையம் காணப்படுது. அந்த இதயம் வந்து சுருங்கி விரியுது எப்படின்னு கேட்டால் டைமிங்கோட. லேப்டாப் 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 டைமிங் இருக்கா இல்லையா? அந்த டைமிங்கோட அது நடக்கிறத தமிழில் நம்ம சொல்கிறோம் சந்தம். ரைட். அதாவது ஒரு இசைக்குரியது, ஒரு இசை மாதிரி. ரைட். சந்தத்துக்குரியன்னா இசைக்குரியது தான் டைமிங்கோட நடக்கிறது. அது மாதிரி அடுத்த இயல்பு என்ன சொல்கிறாங்க? இச்சையின்றிய இயக்கம். நம்ம இதய தசையை நினைச்சா இயக்கிறோம் இல்லை, அது இச்சையோட நடந்தால் நல்லா இருக்காது வாழ்க்கை இல்லையா? ரைட். அதுக்காகத்தான் அது இச்சை இல்லாமல் இயங்கக்கூடிய மாதிரி இதய தசையை வச்சிருக்கு. அப்போ இச்சையோடு இயங்கக்கூடிய தசையிலையம் எது? வன்குடு தசையிலையம். இச்சை இன்றி இயங்கக்கூடிய தசையிலையங்களவை மளமளப்பான தசையிலையம், இதய தசையிலையம். ஓகே பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த தசையிலையங்கள் தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டோம். இதை நாங்கள் ஒரு ஷார்ட்டாக ஒரு சம்மரி மாதிரி பார்த்தா பிள்ளைகள், அந்த சம்மரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இப்போ 3ஆக பிரிச்சிங்க இல்லையா? தசையிலையங்களை 3ஆக பிரிச்சிங்க. இந்த 3ஆக பிரித்ததில் இந்த தசையிலையங்களில் வந்து நீங்கள் 3க்கும் பேர் கொடுத்து அவங்களோட இயல்புகளை உங்களுக்கு ஒப்பிட தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இவங்களோட இயல்புகளை உங்களுக்கு ஒப்பிட தெரிஞ்சிருக்கணும். இதில் நம்ம முதலாவது யாரை சொல்கிறோம் பாருங்கள். முதலாவது சொன்னோம் மளமளப்பான தசையிலையம். மளமளப்பான தசையிலையம். மளமளப்பான தசை இழையம். ரெண்டாவது யாரை சொன்னோம்? வன்கூட்டு தசை. வன்கூட்டு தசை இழையம். மூன்றாவது யாரை சொல்றோம்? இதய தசை இழையம். இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3 பேரை சொன்னோம் இல்லையா? இந்த 3 பேரும் என்னென்ன இயல்புகளை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு சார்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இதை வந்து எங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் இவங்க என்னென்ன இயல்புகளை வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி. மளமளப்பான தசையிலத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? முதலாவது சொன்னோம் இவர வடிவத்தை சொன்னோம். மளமளப்பான தசையில் என்ன வடிவத்தை கொண்டது? திருப்பி சொல்லுங்க. உள்ள நம்ம ஏற்கனவே பார்த்ததை இந்த சார்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்போம். மளமளப்பான தசையிலையும் என்ன வடிவத்தை கொண்டது? ரைட். பாருங்க, இது இந்த வடிவம் வந்து கதிருரு வடிவம். கதிருரு வடிவம் சொல்லி சொன்னோம். வன்கூடு தசையிலையும் நீண்ட உருளை வடிவம். நீண்ட உருளை வடிவம். ஆனால் இதய தசை எப்படி? அதுவும் ஓரளவுக்கு நீண்டதுதான், ஆனால் கிளைத்தது. இது வந்து கிளை கொண்டது, கிளைத்தது. இதய தசையிலையும் கிளைத்தது. ஆனால் வன்கூடு தசையிலையும் கிளைக்காதது. கிளைக்காதது. மளமளப்பான தசையிலையும் அதுவும் கிளைக்காதது.
அதாவது தனித்தது, தனித்ததாக காணப்படும். இது ஒரு இயல்பு சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது கரு. கரு, இவர கரு எங்கே காணப்படும்? தனிக்கரு. தனிக்கரு மத்தியில் காணப்படும். தனிக்கரு மத்தியில் காணப்படும். வன்கொடுத்த சீலத்துக்கு பல்கரு. பல்கரு கலத்திண்ட கலத்திண்ட விளிம்பில் காணப்படும். ஓரங்களில் இருக்கும், விளிம்புகளில் காணப்படும். இதய தசை தனிக்கரு, அது கலத்திண்ட மத்தின்னு சொல்கிறதும் இல்லை, விளிம்புன்னு சொல்கிறதும் இல்லை. அதனால் நம்ம அதை தனிக்கரு அப்படின்னு போட்டால் போதும். ரைட். அடுத்த இயல்புகளை பற்றி நம்ம ஒன்றா பார்த்து கொண்டு வருவோம் பிள்ளைகள். இப்போ இந்த மளமளப்பான தசையிலயம் எங்கே காணப்படும்? காணப்படுற இடம் உள்ளிடம் கொண்ட அங்கங்களில், இழையங்களில் காணப்படும். வன்கூடு தசையிலயம் வன்கூடு அல்லது என்போடு வன்கூட்டுடன் இணைந்ததாக அல்லது என்புடன் இணைந்ததாக காணப்படும். இதய தசையிலயம் எங்கே காணப்படும்? இதய தசையிலயம் இதயத்தில் மாத்திரம் காணப்படும். இதயத்தில் காணப்படும். அடுத்ததான் நம்ம என்ன இயல்பு சொல்லுவோம் பிள்ளைகள்? ரைட். இந்த மளமளப்பான தசையிலயம் விரைவில் களைப்படையாது. ஆனால் வன்கூடு தசையிலயம் விரைவில் களைப்படையும். இதய தசையிலயம் ஒருபோதும் களைப்படையாது. ஒருபோதும் களைப்படையாது. ரைட். இதை நம்ம இன்னும் இந்த சார்ட்டை நீட்டி கொண்டு போவோம் பிள்ளைகள். ரைட், கவனிங்க. இன்னும் கொஞ்சம் இதை மேலதிகமான விஷயங்களையும் பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம் இயல்புன்னு கேட்டால், இந்த மளமளப்பான தசையிலையும் இச்சை உள்ள இயக்கமா இச்சை இன்றிய இயக்கமா? இச்சை இன்றிய இயக்கம். இச்சை இன்றிய இயக்கம். வன்கூடு தசையிலயம் இச்சை உள்ள, இச்சை உள்ள இயக்கம். இதய தசை அதுவும் இச்சை இன்றிய இயக்கம். இச்சை இன்றிய இயக்கம். வேற என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? வேற என்ன இயல்புகள் சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். வேற என்ன இயல்பு சொல்லலாம்? ரைட். நம்ம வரியை பற்றி பார்த்தோம் இல்லையா? வரி. மளமளப்பான தசையில வரிகள் உண்டா? குறுக்கு வரிகள்? வரிகள் இல்லை. ஆனால் வன்கூடு தசைக்கு குறுக்கு வரிகள் உண்டு. வரிகள் உண்டு. இதய தசைக்கும் வரிகள் உண்டு. வரிகள் உண்டு. மளமளப்பான தசையிலத்துக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? அழுத்த தசைன்னு சொன்னோம் இல்லையா? அழுத்த தசை. வன்கூடு தசைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? வரித்தசை அப்படின்னு சொன்னோம். இதய தசைக்கு இன்னொரு பேர் இருக்கா? இல்லை. அதுக்கு வேற பேர் இல்லை. அப்போ அது போட தேவையில்லை. ரைட். இந்த மாதிரி பிள்ளைகள் முக்கியமான இயல்புகளை நாங்கள் ஒப்பிட முடியும் இந்த 3 வகையான தசை இழையங்களுக்கும். இது ஒரு சமரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம் பிள்ளைகள். அடுத்து எங்களுக்கு எஞ்சி இருக்கிற இழையம் எதுன்னு பார்த்தால் ஒரே ஒரு இழையம் எங்களுக்கு எஞ்சி இருக்குது. அதுதான் நரம்பிழையம். அதுதான் நரம்பிழையம். ரைட். விலங்கு இழையத்துக்குள்ளுக்கு நாம் எத்தனை வகையான இழையங்களை பார்த்து கொண்டு வந்தோம்? 4 வகை. முதலாவது பார்த்தோம் மேலணி இழையம். அதில் வகைகள், அதில் இயல்பு, அதில் தொழிற்பாடு, காணப்படுற இடங்கள் எல்லாம் பார்த்தோம். 2வது பார்த்தோம் என்ன பிள்ளைகள்? தொடுப்பிழையம். தொடுப்பிழையத்துக்குள்ளுக்கு 4 வகைகள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு வகை குருதி இழையத்தை பற்றி பார்த்தோம். 3வது என்ன இழையம் பார்த்தோம்? தசை இழையம். அதில் 3 வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
நாலாவது நம்ம இறுதியாக பார்க்க போகிற இழையம் என்ன இழையம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் நரம்பிழையம், நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். நரம்பிழையம். இந்த நரம்பிழையம் அப்படின்றத பற்றி நம்ம விளங்கி பார்த்தோம்னா முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் உடலில் காணப்படும் மிக முக்கியமான இழையம் இந்த நரம்பிழையம் ஆகும். நரம்பிழையத்தின் கட்டமைப்பலகு நரம்பு கலம் என்று நம்ம சொல்கிறோம். நரம்பிழையத்தின் கட்டமைப்பலகை நம்ம நரம்பு கலம்னு சொல்கிறோம். ஆனால் தொழிற்பாட்டலகை நம்ம நரம்பு கலம்னு சொல்ல மாட்டோம் பிள்ளைகள். பெரும்பாலான இடங்களில் இழையங்களில் கட்டமைப்பலகு தொழிற்பாட்டலகு ஒன்றாத்தான் இருக்கும். ஆனால் இந்த நரம்பு கலங்களில் மட்டும் நரம்பு இழையத்தை ஆக்கியிருக்கிற கட்டமைப்பலகாக நரம்பு கலம் இருக்கும். ஆனால் அதனுடைய தொழிற்பாட்டலகாக நரம்பு கலம் காணப்படுற இல்லை. ஏனென்றா ஒரு தனி நரம்பு கலத்தால் இந்த நரம்பு இழையம் செய்ய வேண்டிய தொழிலை செய்ய முடியாது. அப்போ குறைந்தது 3 ரைட் 3 நரம்பு கலங்கள் சேர்ந்து தான் இந்த நரம்பு இழையத்தின் தொழிற்பாட்டை செய்யணும். அந்த 3 நரம்பு கலங்கள் சேர்ந்த அமைப்பை நம்ம சொல்கிறது தெரிவில் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ நரம்பு இழையத்தினுடைய கட்டமைப்பலகு தான் நரம்பு கலமே தவிர தொழிற்பாட்டலகு நரம்பு கலம் அல்ல. அதை நீங்கள் கிளியராக விளையும் கொள்ளணும் பிள்ளைகள். இந்த நரம்பு கலம் அல்லது நரம்பு இழையம் என்ன தொழிற்பாட்டை செய்தாமண்டா மின் ரசாயன கணத்தாக்கங்களை கடத்துதல். மின் ரசாயன கணத்தாக்கங்களை கடத்துதல். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற டைமில் இந்த இப்படி கையில் முழங்கையில் இப்படி சுண்டி கரண்ட் அடிக்குதுன்னு சொல்லி தெரியுமா பிள்ளைல உங்களுக்கு? இந்த கையை இப்படி மடித்து பிடிச்சி இப்படி சுண்டி பார்ப்பாங்க. இந்த இடத்துல சுண்டுனா கரண்ட் அடிக்குதுன்னுவாங்க. உண்மையில் அது கரண்டோடு தான் அடிக்கிறேன் இல்லையா? இங்கே சுண்டுனா இங்கே சின்னி விரலில் கரண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா இந்த நரம்புகள் ஊடாக என்ன கடத்தப்படுதுண்டா ஒரு கரண்ட் ஒன்று தான் கடத்தப்படுது. ஒரு மின் கணத்தாக்கம். கணத்தாக்கடா இப்படின்னு சொல்ல கணப்பொழுதில் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணப்படுறதால தான் இந்த கணத்தாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நரம்பு இழையத்தின் தொழிற்பாடு என்னண்டா கணத்தாக்க கடத்தல், கணத்தாக்கங்களை கொண்டு செல்லுதல். கணத்தாக்கம்ண்டா கணப்பொழுதில் ஒரு மெசேஜ் ஒன்று கொண்டு போகப்படுது. ஒரு கரண்டாக ஒரு மெசேஜ் போகுது. அதைத்தான் கணத்தாக்க கடத்தல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த தொழிலை செய்கிறது தான் இந்த நரம்பு இழையத்தின் தொழிற்பாடு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் ஒரு நரம்பு, ஒரு மாதிரி நரம்பு கலத்தினுடைய அமைப்பை பார்க்குறீங்க பிள்ளைகள். நரம்பு கலம் எல்லாமே இப்படி இருக்காது பிள்ளைகள். நரம்பு கலங்கள் 3 வகையான நரம்பு கலங்கள் இருக்குது. ரைட். எல்லா நரம்பு கலமும் இப்படி இருக்கிறல்ல. ஆனால் இது ஒரு பொதுமைப்பாடான, அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மாதிரி. என்ன சொல்லியிருக்காங்க? மாதிரி நரம்பு கலம். நல்லா வளைக்கணும். மாதிரி நரம்பு கலத்தின் அமைப்புண்டா எல்லா நரம்பு கலங்கள்லையும் காணப்படக்கூடிய அந்த அமைப்புகளை சேர்த்து வரைஞ்சிருக்கிற ஒரு நரம்பு கலம் தான் இந்த மாதிரி நரம்பு கலம். ரைட். மாதிரி நரம்பு கலம். இந்த நரம்பு கலம் உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பிள்ளைகள். கவனிங்க. இந்த நரம்பு கலம் உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்ப்போம். பிரதானமாக இந்த நரம்பு கலம் உண்டு 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று அதை நம்ம சொல்கிறது இந்த கலம் நரம்பு கலம் தான் இந்த கல உடல். ரைட். கல உடல். இந்த கல உடலில் இருந்து வெளியால் போகிற இந்த பகுதிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா நரம்பு மூளைகள்னு சொல்கிறாங்க. இந்த இப்படி போகிறது என்னது? நரம்பு மூளைகள். இப்போ இங்கேயும் நரம்பு மூளை இருக்குது, இங்கேயும் ஒரு நரம்பு மூளை ஒன்று இப்படி போகுது பிள்ளைகள். என்ன பாருங்கள், இங்கேயும் ஒரு நரம்பு மூளை ஒன்று இப்படி போகுது. அப்போ இங்கே 2 வகையான நரம்பு மூளைகள் காணப்படுது. 2 விதமான நரம்பு மூளைகள் காணப்படுது. என்ன உண்டு? இந்த பாருங்கள், இந்த கல உடல்ல மெசேஜை ஒரு கணத்தாக்கத்தை இந்த கல உடலை நோக்கி கொண்டு போகிற ஆக்களை நம்ம உட்காவு நரம்பு மூளைன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு உட்காவு பேர் வந்திருக்குண்டா
இந்த கல உடலுக்கு உள்ளுக்கு காவி கொண்டு மெசேஜை கொண்டு போய் கொடுக்குறாள். அப்போ இந்த கல உடலுக்கு மெசேஜை கொண்டு போய் கொடுக்குறாள் தான் இந்த உட்காவு நரம்பு முளை. கல உடலுக்கு மெசேஜை அந்த மின் கணத்தாக்கத்தை கொண்டு போய் கொடுக்குறாள். அதனால் நம்ம அவங்களுக்கு பேர் சொல்கிறோம் உட்காவு நரம்பு முளைன்னு சொல்கிறோம். இந்த கல உடலில் இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வெளியால் வரும். ரைட், ஒரு மெசேஜ் ஒன்று வெளியால் வரும். அந்த மெசேஜ் விளைவு காட்டிக்கோ அல்லது அடுத்த நரம்பு களத்துக்கோ கொண்டு போய் கொடுக்குற வெளியில் மெசேஜை கொண்டு போகிற காரணத்தால், இந்த கல உடல்ல இருந்து மெசேஜை வெளியால் கொண்டு போகிறதால இந்த நரம்பு முளைக்கு சொல்கிற பேர் பிள்ளைகள் வெளிக்காவு நரம்பு முளை. இதுக்கு ஏன் உட்காவு நரம்பு முளைன்னு சொல்கிறோம்? கல உடலை நோக்கி மெசேஜை கொண்டு போகுது, உள்நோக்கி மெசேஜை கொண்டு போகிறதால உட்காவு நரம்பு முளைன்னு சொல்கிறோம். அந்த கல உடல் ஒரு மெசேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணி எடுக்கும். அந்த மெசேஜை வெளிநோக்கி கொண்டு போகிறதால இந்த நரம்பு முளைக்கு பேர் வெளிக்காவு நரம்பு முளை. அப்போ ஒரு களத்தில் காணப்படக்கூடிய, ஒரு நரம்பு களத்தில் காணப்படக்கூடிய பிரதானமான 2 பகுதியை சொல்கிறோம். ஒன்று கல உடல், அடுத்தது நரம்பு முளை. பிரதானமான பகுதி 2. இந்த கல உடலுக்குள்ளுக்கு கரு காணப்படுது. ரைட், களத்தில் கரு காணப்படுது, அவங்களுக்கு தெரியும். உட்காவு நரம்பு முளையை சொல்லிட்டோம். வெளிக்காவு நரம்பு முளையில் இன்னொரு அம்சம் மேலதிகமாக இருக்குது. அது என்னண்டா மயலின் கவசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாருங்க, இந்த வெளிக்காவு நரம்பு முளையை சூழ்ந்து ஒரு உறை ஒன்று காணப்படும். அந்த உறை இந்த மாதிரி காணப்படுது. இதைத்தான் நாங்கள் மயலின் கவசம்னு சொல்கிறோம். ரைட், உறை ஒன்று காணப்படுது. ரைட், வெளிக்காவு நரம்பு முளையை சூழ ஒரு கவசம், உறை ஒன்று காணப்படுது. அதை நம்ம மயலின் கவசம்னு சொல்கிறோம். அந்த மயலின் கவசம் இல்லாத இடத்தைத்தான் இரண்வியரின் கணுன்னு சொல்கிறோம். மயலின் கவசம் எந்த இடத்துல நரம்பு முளையில் இல்லையோ அந்த மயலின் கவசத்தால் சூழப்படாத அந்த சின்ன சின்ன ஏரியாக்களை இரண்வியரின் கணுன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு நரம்பு களத்தினுடைய கட்டமைப்பை பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி பொதுமைப்பாடான ஒரு நரம்பு களம். ஆனால் எல்லா நரம்பு களமும் இதே வடிவத்தில் காணப்படுமா? காணப்படாது. இந்த கல பகுதிகள் காணப்பட்டாலும், இந்த அமைப்புகள் காணப்பட்டாலும் எல்லாரும் இதே வடிவத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களோட வடிவம் வித்தியாசப்படும். அதைத்தான் நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம் பிள்ளைகள். கவனிங்க, இந்த நரம்பு களத்தின் இந்த நரம்பு களங்களோட இயல்பை பார்க்க போகிறோம். முதலாவது, நரம்பு களங்கள் பிரதானமாக 2 பகுதிகளால் ஆனது. ஒன்று கல உடல், அடுத்தது நரம்பு நார்னு சொல்கிறாங்க. நார்ன்றதான் மூளை, நரம்பு நார்னா நரம்பு மூளை. ரைட், அப்போ இந்த நரம்பு களம் 2 பகுதியாலானது. ஒன்று கல உடல், அடுத்தது நரம்பு மூளைகளை நரம்பு நார். கல உடலினுள் என்ன காணப்படுதாம்? கரு காணப்படுது. இப்போ நம்ம வரைஞ்சமே கரு இருக்குது, இழைமணி இருக்குது, லைசோசோம் இருக்குது, கோல்கி உடல் இருக்குது, முதலொரு சிறுவளை. அதாவது பொதுவாக ஒரு களத்துக்குள்ளுக்கு, ஒரு விலங்கு களத்துக்குள்ளுக்கு என்னென்ன காணப்படுமோ அதெல்லாமே நரம்பு களத்துக்குள்ளுக்கும் காணப்படுகிறது பிள்ளைகள். நரம்பு களத்துக்குள்ளுக்கும் காணப்படுகிறது. ரைட், அடுத்தது கல உடலிலிருந்து புறப்படும் தனி முளையாக வெளிக்காவு நரம்பு முறை. கல உடல்ல இருந்து புறப்பட்டு வெளியில் கொண்டு போகுது. இந்நரம்பு முளையிலிருந்து கணத்தாக்கம் கல உடலிலிருந்து வெளிநோக்கி கொண்டு செல்லப்படுது. அப்போ அந்த கல உடல்லிருந்து மெசேஜை வெளியால் கொண்டு போகிறது தான் வெளிக்காவு நரம்புலை. அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னு பாருங்க. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் வெளிக்காவு நரம்பு முளையில் மயலின் கவசம் காணப்படும். மயலின் கவசம் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் தான் காணப்படுது. அந்த அதாவது அந்த செய்தி கடத்த பிறந்த கணத்தாக்கத்தின் ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது பிள்ளைகள். அப்போ இந்த மயலின் கவசம் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் தான் இருக்குது. முள்ளந்தண்டு இல்லாத விலங்குகளில் நரம்பு தொகுதி இருந்தாலும், நரம்பு களம், நரம்பு இழையம் இருந்தாலும் அங்கே மயலின் கவசம் இல்லை. ரைட், அடுத்தது பாருங்க, மயலின் கவசம் தொடர்ச்சியாக காணப்படாது. கவசம் காணப்படாத இடங்களில் இரண்வியரின் கணு அப்படிங்கிறது காணப்படுது. இரண்வியரின் கணு. இந்த இரண்வியரின் கணு எங்கே காணப்படும்? வெளிக்காவு நரம்பு முளையில் மயலின் கவசம் காணப்படாத இடங்களில் இரண்வியரின் கணு காணப்படுது. மயலின் கவசமானது கணத்தாக்கத்தை விரைவாக கடத்தும், ஸ்பீடை கூட்டுறதுக்காகத்தான் இந்த மயலின் கவசம்
போடப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, உட்காவு நரம்பு முளையானது கிளைத்து கல உடலிலிருந்து பல முளைகள் தோன்றும். உட்காவு நரம்பு முளைகள் நிறைய இருக்கும், வெளிக்காவு நரம்பு முளை ஒன்று தான் இருக்கும். இந்த உட்காவு நரம்பு முளை என்ன செய்யுதுன்னு கேட்டால், வாங்கிகளினால் கணத்தாக்கத்தை கல உடலை நோக்கி கடத்தும். அது வாங்கியோட கனெக்ட் ஆகி இருந்தால் வாங்கியிலேருந்து கணத்தாக்கத்தை எடுக்கும். இன்னொரு நரம்பு கலத்தோட கனெக்ட் ஆகியிருந்தால் அந்த நரம்பு கலத்திலேருந்து வர மெசேஜை வாங்கி கல உடலை நோக்கி கடத்தும். மொத்தத்தில் என்ன விஷயம்டா, கல உடலை நோக்கி இந்த கணத்தாக்கத்தை கொண்டு போய் கொடுக்குறாள் தான் இந்த உட்காவு நரம்பு மலை. உட்காவு நரம்பு மலைகள் நிறைய இருக்கும், கிளச்சிருக்கும். வெளிக்காவு நரம்பு மலை ஒன்று தான் இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் நரம்பு களத்தினுடைய இயல்புகளை பார்த்துட்டோம் பிள்ளைகள். அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால், நரம்பு களத்தினுடைய தொழிற்பாடு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வீடியோ அந்த மாதிரி பட்ட வீடியோ உங்களுக்கு இருக்குது பிள்ளைகள். இதில் நீங்கள் தசைகளத்தின் சுருக்கம் விரிவு, மசில்ஸ் எப்படி ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் எப்படி சுருங்கி விரியுது, அதுக்கு வீடியோ இருக்குது. அது மாதிரி நரம்பு களம் மூளை முன்னான் கணத்தாக்கம் கடத்துறது, காலில் முள்ளு குத்துனா காலை எப்படி இழுக்கிறோம், பின்னுக்கு கை தட்டி சத்தம் கேட்டால் எப்படி திரும்பி பார்க்க, இது எல்லாத்துக்குமே பக்கா வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கீழே உள்ள அந்த லெசன்ஸ் வீடியோக்குள்ளே நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ கவனிங்க பிள்ளைகள், நம்ம அடுத்தது வரப்போகிறோம். இந்த நரம்பு களத்தின் தொழில் என்னவாம், நரம்பு களத்தில் தொழில் என்ன, தொழிற்பாடு என்ன பாருங்க பிள்ளைகள். கண் காது மூக்கு நாக்கு தோல், இந்த அஞ்சும் என்னது, கண் காது மூக்கு நாக்கு தோல். இந்த அஞ்சைன்னு சொல்லுவோம் நம்ம புலனங்கங்கள்னு சொல்லுவோம், அல்லது புலன் உறுப்புகள் சொல்லுவோம். இந்த 5 புலனங்கங்களாலையும் தான் சூழலில் உள்ள அத்தனை தகவல்களையும் நம்ம உள்வாங்கி எடுக்கிறோம். அதனால தான் புலன் அங்கம் அல்லது புலன் உறுப்புன்னு சொல்கிறோம். இந்த புலன் அங்கத்தால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த தகவல்களை தான் புலன்கள்னு சொல்கிறோம், ஐம்புலன்கள்னு சொல்லுவோம். கண்ணால் பார்வை, காதால் கேள்வி, தோளால் தொடுகை, மூக்கால் முகர்ச்சி, நாக்கால் சுவை. இதுதான் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த புலன்களை நம்ம இன்னொரு பதில சொல்கிறோம்டா, என்னது சொல்லுவோம், தூண்டல்கள்னு சொல்லுவோம். தூண்டல், இந்த தூண்டலை வாங்கி எடுக்கிற. அப்போ இந்த தூண்டலை வாங்கி எடுக்கிற காரணத்தால் இந்த புலனங்கங்களுக்கு நம்ம இங்கே ஒரு பேர் சொல்கிறோம், வாங்கிகள்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், வாங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நரம்பு களத்தில் தொழிலை பாருங்கள், என்ன சொல்கிறாங்கண்டா, கண்காது மூக்குநாகு தோல் ஆகிய வாங்கிகள் மூலம். அப்போ வாங்கியால் வர மெசேஜை வாங்கி எடுக்கிறவர் யாருன்னு கேட்டால் இந்த நரம்பு களம். இப்போ கண்ணால் பார்க்குறோம், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த மெசேஜை கண்ணில் இருந்து வாங்கி எடுக்கிறாள் யார், கண்ணிலேருந்து வர அந்த மெசேஜ் இந்த இந்த நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோ உங்களோட கண் தான் வாங்கி எடுக்குது, கண் தான் உங்களுக்கு பிடிச்செடுக்குது. அதனால் கண்ணனமாக வாங்கின்னு சொல்கிறோம். அந்த கண்ணிலேருந்து மூளைக்கு மெசேஜை கொண்டு போய் கொடுக்குறாள் யார், நரம்பு. அங்கே இருக்குது நரம்பு களம், அங்கே இருக்குது நரம்பு களம். அப்போ இந்த கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய வாங்கிகளின் மூலம் கிடைக்கிற மெசேஜை அல்லது வேறு நரம்பு களத்தினால் பெற்றுக்கொள்ளப்படும் தகவலை, எப்படி வாங்கிகளோட கனெக்ட் ஆகி இருக்கிற நரம்பு கலங்கள் வாங்கியிலேருந்து வர மெசேஜை வாங்கி எடுக்கும். வேறு நரம்பு கலத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிற நரம்பு கலங்கள் அந்த நரம்பு கலம் தார மெசேஜை வாங்கி எடுக்கும். சரிதானே பிள்ளைகள்? ட்ரை. அப்போ இந்த வாங்கி எடுத்த இந்த தகவல்களை மைய நரம்பு தொகுதிக்கு, மைய நரம்பு தொகுதினா யாரு, மூளையும் முன்னானம். இவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ், தீர்மானம் எடுக்கிறார்கள். அதுக்குள்ளேயும் நரம்பு களம் தான் இருக்குது. மூளையில் என்ன இருக்குது, நரம்பு களம். முன்னாடில் என்ன இருக்குது, நரம்பு களம். அதுலேயும் நரம்பு களம் தான் இருக்குது. ஆனால் அது டிசிஷன் மேக், ரைட், தீர்மானம் எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிற தலை நம்ம அவங்கள மைய நரம்பு தொகுதின்னு சொல்கிறோம். மைய நரம்பு தொகுதினா யார், மூளையும் முன்னானம். இந்த மைய நரம்பு தொகுதிக்கு இந்த வாங்கின மெசேஜை கொடுக்குது நரம்பு களம். எங்கிருந்து வாங்கின மெசேஜ், இந்த வாங்கிகள் கண்காது மூக்கு நாக்கு தோல் வாங்கிகள் இருந்து வாங்கின மெசேஜ் அல்லது இன்னொரு நரம்பு களத்திட்ட இருந்து வாங்கின அந்த மெசேஜ், அந்த தகவல், அந்த கணத்தாக்கம், அதை மைய நரம்பு தொகுதிக்கு கடத்துவது அல்லது வேறு நரம்பு களத்துக்கு கடத்துவது, மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கடத்துவதும் இந்த நரம்பு களத்தின் மூலம் நடைபெறுகிறது.
ஆக மொத்தத்தில் பிள்ளைகள் இதை நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று மாதிரி கொஞ்சம் வரைஞ்சி காட்டினேன்டா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னால், ஒரு கை ஒன்று இருக்கு பிள்ளைகள். ரைட். இந்த கையில் வந்து நெருப்பு, ரைட், நெருப்பு தீக்குச்சி ஒன்றால் வர தீச்சுவாலை நெருப்பு வந்து உங்களோட கையில் படுது. ரைட். உங்களோட தோலில் இந்த நெருப்பு சூடு வந்து படுது. இந்த சூடு பட்ட உடனே உங்களுக்கு சுடுதா இல்லையா? சூடுன்னு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அந்த சூடுன்றதை வாங்கி எடுக்கிறாள் யாருண்டா, இந்த தோல்ல இருந்து உருவாகிற, தோல்ல இருந்து போற ஒரு நரம்பு கலம். சரியா பிள்ளைகள்? இந்த தோல்ல நரம்பு, உட்காவு நரம்பு முளைகளை வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நரம்பு கலம்தான் அங்கிருந்து அந்த சூடுன்ற மெசேஜை அப்படி எடுத்து கொண்டு எங்கே போகுது? அது மூளைக்கு அல்லது முன்னானுக்கு போகுது. மூளைக்கு அல்லது முன்னானுக்கு போகுது. அப்போ இந்த மெசேஜை இப்போ இது ஒரு நரம்பு கலம்னு சொல்லி சொன்னால், இது ஒரு நரம்பு கலம்னா இந்த நரம்பு கலத்தில் தொழில் என்ன? இப்போ இந்த 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 சூட்டை வாங்கி எடுத்தது யார்? தோல். ஒரு வாங்கி, அந்த வாங்கியில் இருந்து, தோலில் இருந்து அந்த சூட்டை வாங்கி எடுத்து கொண்டு இந்த நரம்பு கலம் அந்த மெசேஜ், அந்த கணத்தாக்கத்தை எங்கே கொண்டு போகுது? மைய நரம்பு தொகுதியை நோக்கி கொண்டு போகுது. அல்லது அவர் இடையில இன்னொரு நரம்பு களத்துக்கு கொடுக்குறாரா இருந்தால் அவர் அடுத்த நரம்பு களத்துக்கு அந்த மெசேஜை கொடுக்கார். சரி, இப்போ இடையில இன்னொரு நரம்பு களம் அந்த மெசேஜை வாங்கி எடுக்குது வைங்க. இன்னொரு நரம்பு களம் அந்த மெசேஜை வாங்கி எடுக்குது. இப்போ இந்த நரம்பு களத்தில் தொழில் என்ன? இவர் வந்து வாங்கிட்டு இருந்தால் மெசேஜை வாங்கினார் இல்லை, ஒரு நரம்பு களம் தந்த மெசேஜை அவர் வாங்கினார். அப்போ நரம்பு களங்கள் சில நேரத்தில் வாங்கியிலிருந்து மெசேஜை வாங்குது. இவர் வாங்கிட்டு இருந்து வாங்குறாரு மெசேஜை, இவர் இன்னொரு நரம்பு களத்திலேருந்து வாங்குறார். அப்போ மெசேஜ் வாங்கப்படுற இடம் ரெண்டு வகை, ஒன்று வாங்கியிலிருந்து அல்லது ஒரு நரம்பு களத்தில் இருந்து. சரி, இப்போ இந்த வாங்கப்பட்ட மெசேஜை எங்கே நோக்கி அவங்க கடத்துவாங்க? டிசிஷன் ஒன்று எடுக்கணுமா இருந்தால் அது மைய நரம்பு தொகுதியை நோக்கி கடத்துவாங்க. மூளை அல்லது முன்னானு கடத்துவாங்க மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற இடம். அல்லது மூளை முன்னான் தார மெசேஜை வாங்கி கொண்டு போராக்களாக இருந்தால் அவங்க அந்த மெசேஜை எங்கே கொண்டே கொடுப்பாங்க? விளைவு காட்டி கொடுப்பாங்க. விளைஞ்சா பிள்ளைகள், இதைத்தான் உங்களுக்கு இந்த பந்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பந்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். கண்காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய வாங்கிகள் மூலம் மெசேஜை வாங்குவாங்க, அல்லது வேறு நரம்பு களத்தினால் பெற்றுக்கொள்ளப்படும் தகவல். அப்போ தகவல் வாங்குற இடம் ரெண்டு, ஒன்று வாங்கியிலேருந்து வாங்கி எடுப்பாங்க, அல்லது அப்படி வாங்கியிலேருந்து வாங்கிட்டு வார நரம்பு களத்திட்ட இருந்து மெசேஜை வாங்கி எடுப்பாங்க ரெண்டாவது இடத்துல இருந்து. ரைட். இந்த தகவலை எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க? ஒன்று மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க, அல்லது வேறு நரம்பு களத்திற்கு கடத்துவதற்கு மைய நரம்பு தொகுதியில் இருந்து விளைவு காட்டிக்கு, மைய நரம்பு தொகுதியிலிருந்து வார மெசேஜை அவுட்புட் விளைவு காட்டிக்கு கொண்டு போய் கடத்துறதுக்கும் இந்த நரம்பு களங்கள் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ நரம்பு களங்கள் மெசேஜை வாங்குது, வாங்கின மெசேஜை கொண்டு போய் கொடுக்குது. இதான் வர வேலை. ஒரு இடத்துலேருந்து மெசேஜை வாங்கின மெசேஜை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். ரைட். இடையில டிசிஷன் உண்டு, தீர்மானம் ஒன்று எடுக்கப்படுது. ஒரு தீர்மானம் ஒன்று இடையில எடுக்கப்படுது. அந்த தீர்மானத்தை எடுக்கிறான் யார்? அதுவும் நரம்பு களம் தான். அந்த நரம்பு களத்தில் இருக்கிற கள உடல்கள் அந்த தீர்மானத்தை எடுக்குது. அந்த எடுத்த தீர்மானத்தை இந்த நரம்பு களம் கொண்டு போயிட்டு கொடுக்குது. ஓகே, நரம்பு களத்தின் தொழிற்பாட்டுக்கு ஏற்ப நாம் நரம்பு களங்களை எத்தனையாக பிரிக்கிறோம்ல? 3 வகையாக நரம்பு களங்களை நாங்கள் பிரிக்கிறோம். முதலாவது சொல்கிறோம் புலன் நரம்பு களம்னு சொல்கிறோம். ஏன் இவருக்கு புலன் நரம்பு களம்னு பேர் வந்த? இவர் புலன் நரம்பு களம்னு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த புலன் உறுப்புகள், அதாவது வாங்கிகளோட இவங்க கனெக்ஷனில் இருப்பாங்க. வாங்கியோட இவங்க கனெக்ஷனில் இருக்கிறதால தான் இவங்களுக்கு புலன் நரம்பு களம் அப்படின்னு பேர் வருது.
அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க உட்காவு நரம்பு களம். ஏற்கனவே உட்காவுன்னு ஒரு சொல்லொண்டு வந்துச்சு பிள்ளைகள். உட்காவு நரம்பு முளையுண்டு. உட்காவு நரம்பு முளைன்றது வேற, உட்காவு நரம்பு களம்ன்றது வேற. புலன் நரம்பு களத்துக்கு இன்னொரு பேர் தான் உட்காவு நரம்பு களம். அப்படின்டா மெசேஜை புலனங்கத்திலிருந்து வாங்கி எடுத்து உள்ளுக்கு கடத்துறாரு. உள்ளுக்குண்டா யாரை நோக்கி? மைய நரம்பு தொகுதியை நோக்கி கொண்டு போகிறாரு. எனவே அவருக்கு பேர் உட்காவு நரம்பு களம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கண்டா இயக்க நரம்பு களம். இயக்க நரம்பு களம். இவர் இயக்கம் நடக்கிற இடத்தோட கனெக்ஷனில் இருக்கிறார். யார் இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆள்? விளைவு காட்டி இல்லையா? தசை அல்லது சுரப்பி. நம்ம முன்னுக்கு பார்த்தோம் தசைகள் அல்லது சுரப்பிகள். இந்த விளைவு காட்டிகளோட இந்த இயக்க நரம்புக்களம் கனெக்ஷனில் இருக்கும். அப்போ மைய நரம்பு தொகுதி தார மெசேஜை வெளியால் கொண்டு போகிறார் தானே. மைய நரம்பு தொகுதி தார மெசேஜை வெளியால் கொண்டு போகிறார். அதனால் அவருக்கு பேர் வெளிக்காவு நரம்பு களம். அப்போ இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். புலன் நரம்பு களத்துக்கு இன்னொரு பேர் உட்காவு நரம்பு களம். இயக்க நரம்பு களத்துக்கு இன்னொரு பேர் வெளிக்காவு நரம்பு களம். இது ரெண்டுக்கும் இடையில இருந்து கடத்துற ஆளுக்கு தான் பேர் இடைத்தூது நரம்பு களம். அதாவது புலன் நரம்பு களத்திட்ட இருந்து வர மெசேஜை வாங்கி எடுத்து இந்த இயக்க நரம்பு களத்துக்கு கொடுக்குறாள், இடையில் இருக்கிறாள். அதனால் அவருக்கு பேர் இடைத்தூது நரம்பு களம் அப்படின்னு பேர் பிள்ளைகள். இந்த பாருங்க, இந்த 3 பேர படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பிடிச்சி கொள்ளலாம். முதலாவது புலன் நரம்பு களம். புலன் நரம்பு களம் எப்படி இருக்குது? அதனுடைய உட்காவு நரம்பு முளைகள் நீளமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உள்ளால். இந்த 3 நரம்பு களங்களோட வேறுபாட்டை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். படத்தை பார்த்து சொல்லணும் இது என்ன நரம்பு களம்னு. அப்போ இந்த வேறுபாடுகளை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சி கொள்வது ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், இந்த 3 நரம்பு களங்கள்லையும் முதலாவது நம்ம பார்க்குறோம் புலன் நரம்பு களம். புலன் நரம்பு களத்தின் உட்காவு நரம்பு முளை நீளமானதாக காணப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு முளைக்கு மேலால தான் கல உடல் காணப்படுது. இந்த படத்தை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கொள்ளணும் இது புலன் நரம்பு களம் என்று சொல்லி. இடைத்தூது நரம்பு களம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த இடைத்தூது நரம்பு களத்தின் இந்த நரம்பு கல உடல், இந்த கல உடல் சரியாக ரெண்டுக்கு நடுவில் காணப்படுது. இதை வச்சுக்கணும் நீங்கள் பிடிக்கணுமா, இது இடைத்தூது நரம்பு களம் என்று பிடிக்கணும். அதே நேரத்தில் இடைத்தூது நரம்பு களத்தின் நரம்பு முளைகள் கட்டையானதாக குறுகியதாக காணப்படும். இயக்க நரம்பு களம் பார்த்தீங்கன்னா பிள்ளை, நீங்கள் பொதுமைப்பாடான ஒரு நரம்பு களம் வரைஞ்சிங்க, அது இயக்க நரம்பு களத்தின் படம் தான் அந்த பொதுவாக நீங்கள் வரைஞ்சது. இயக்க நரம்பு களத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உட்காவு நரம்பு முளைகள் கிளைத்ததாக காணப்படும். ஆனால் அது குறுகியதாக சின்னதாக காணப்படும். இதனுடைய வெளிக்காவு நரம்பு முளை ரொம்ப நீளமானதாக காணப்படும். சில இடங்களில் ஒரு மீட்டரை விட நீளமான அளவுக்கு இந்த இயக்க ஒரு நரம்பு களம் இருக்கும் பிள்ளைகள். ரைட், அவ்வளவு நீளமானதாக இந்த இயக்க நரம்பு களத்தின் வெளிக்காவு நரம்பு முளை காணப்படும். வெளிக்காவு நரம்பு முளை காணப்படும். விளங்கிச்சானே பிள்ளைகள்? உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா விஷயம்? ரைட், இந்த 3 நரம்பு களங்களையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். புலன் நரம்பு களத்துக்கு இன்னொரு பேர் உட்காவு நரம்பு களம். உட்காவு நரம்பு களத்திலேயே உட்காவு நரம்பு முளையும் இருக்குது, வெளிக்காவு இது உட்காவு நரம்பு முளை, இது வெளிக்காவு நரம்பு முளை. உட்காவு நரம்பு களம், உட்காவு நரம்பு முளை, வெளிக்காவு நரம்பு முளை. இது இடைத்தூது நரம்பு களம், அதில் இது உட்காவு நரம்பு முளை, இது வெளிக்காவு நரம்பு முளை. இது இயக்க நரம்பு களம், அல்லது அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது வெளிக்காவு நரம்பு களம். அந்த வெளிக்காவு நரம்பு களத்திலையும் உட்காவு நரம்பு முளைகள் காணப்படுது, வெளிக்காவு நரம்பு முளை காணப்படுது. இது உட்காவு நரம்பு முளை, இது வெளிக்காவு நரம்பு முளை. இப்போ நரம்பு களம் என்ற பேர் வேற, நரம்பு முளை என்ற பேர் வேற. உட்காவு நரம்பு களம்னா மைய நரம்பு தொகுதியை நோக்கி கொண்டு போகிறதால அவருக்கு பேர் உட்காவு நரம்பு களம். வெளிக்காவு நரம்பு களம்னா மைய நரம்பு தொகுதியில் இருந்து விளைவு காட்டியை நோக்கி மெசேஜை கொண்டு போகிறதால வெளிக்காவு நரம்பு களம் அவருக்கு பேர்.
அதே மாதிரி நரம்பு முளைங்கிறது கல உடலை நோக்கி கொண்டு போனால் உட்காவு நரம்பு முளை, கல உடல்ல இருந்து வெளியால் கொண்டு போனால் வெளிக்காவு நரம்பு முளை. ஓகே, இதுவும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன் பிள்ளைகள். இப்போ அடுத்ததாக ஒரு மேலதிகமான விளக்கம் உண்டு உங்களுக்கு தாராங்க, மேலதிக அறிவுக்காக. கவனிங்க பிள்ளைகள், நம்ம இப்போ சொன்னதை இதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க பாருங்கள். புலனங்கங்களிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கங்களை கொண்டு செல்லுதல் புலன் நரம்புக்களம் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. சொன்னமா இல்லையா? இப்போ புலனங்கத்தில் கண்காது மூக்கு நாக்கு தோல் இதில் இருந்து மைய நரம்பு தொகுதிக்கு மெசேஜை கொண்டு போகிறால் தான் புலன் நரம்புக்களம். புலன் நரம்புக்களத்தின் கலவுடல் நரம்பு நார்களின் மத்தியில் காணப்படும். இந்த கலவுடல் எங்கே இருக்குது? நரம்பு நார்களில் மத்தியில் காணப்படும். கலவுடல்கள் பொதுவாக நரம்பு திரட்டில் காணப்படும். இதன் உட்காவு நரம்பு முளை புலனுறுப்புகளில் அமைந்துள்ளதுடன் வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதிக்குள்ள அது அமைந்திருக்கும். அதாவது இப்போ நாங்கள் அந்த கையில் சூடுபட்டது வரைஞ்ச மயிலையா பிள்ளைகள்? இப்போ இது வந்து கையில் வந்து ஒரு சூடு ஒன்று வந்துச்சா இல்லையா? இப்போ இங்கே வந்து ஒரு நெருப்பு இப்படி மூட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த சூடு வந்து இந்த கையில் வந்து கை விரலில் தோளால் அந்த சூடு உணரப்பட்டு அந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு போகிறாரு. யார் எடுத்துக்கொண்டு போகிறாரு? இந்த மெசேஜை உள்நோக்கி கொண்டு போகிறவர் யார் பிள்ளைகள்? அதுதான் புலன் நரம்பு கலம். இந்த புலன் நரம்பு கலத்தின் உட்காவு நரம்பு முளை நீளமாக இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா? ரைட். அது ஏன் நீளமாக இருக்குண்டா? அது எவ்வளோ? இப்போ கையில்னு சொல்லிச்சோன்னா கைவிரல் நுனியிலிருந்து அந்த நரம்பு உட்காவு நரம்பு முளை வந்து அப்படியே அந்த மெசேஜ் எடுத்து கொண்டு போயிட்டு எங்கே வரைக்கும் அந்த நரம்பு முளை நீளம் இருக்கணும்? முன்னானுக்கு கிட்ட போகிற வரைக்கும் இருக்கணும். அது அந்த முன்னானில் தான் வெளியால் முதுகுப்புற வேர் திரட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேர் திரட்டுக்குள்ளுக்கு தான் இவருடைய முன்னானுக்கு பக்கத்தில் சொல்லப்போனால் முன்னானுக்குள்ளுக்கு ரைட். அந்த முன்னானில் இருந்து வார அந்த நரம்பு திரட்டு அந்த 2 ஜாயிண்ட் வருமா இல்லையா? அந்த கிளை 2 அந்த அதுக்குள்ளுக்கு முதுகு பக்கத்தில் தான் இந்த நரம்பு திரட்டு இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த புலன் நரம்பு களத்தின் கல உடல் இருக்கும். ரைட். அப்போ கல உடலுக்கு பிறகு வார அந்த வெளிக்காவு நரம்பு முளை புலன் நரம்பு களத்தின் வெளிக்காவு நரம்பு முளை எங்கே இருக்கும்டா? முன்னானுக்குள்ளே இருக்கும். முன்னான்டா மைய நரம்பு தொகுதி. சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ அந்த முன்னான் தார மெசேஜை அந்த முன்னானுக்குள்ளே இருக்கிற இவர் கொடுக்குற மெசேஜை ரெண்டாவது வாங்கி எடுக்க போகிற ஆள் யாருன்னு கேட்டா பிள்ளைகள், இந்த இயக்க நரம்புக்களம் இந்த இடைத்தூது நரம்புக்களம். ரெண்டாவது அந்த மெசேஜை வாங்கி எடுக்கிறாள் இந்த இடைத்தூது நரம்புக்களம். இந்நரம்பு கலமானது முழுமையாக மைய நரம்பு தொகுதிக்குள் இருக்கும். அவர உட்காவு நரம்பு முளையும் சரி, அவர வெளிக்காவு நரம்பு முளையும் சரி, ரெண்டுமே மைய நரம்பு தொகுதி. முன்னான் மூலண்டா மூளை மைய நரம்பு தொகுதிக்குள்ள தான் இவர் முழுசாக இருப்பார். இவர் யாருக்கிட்ட மெசேஜை வாங்குவார்? இந்த புலன் நரம்பு களம் கொண்டு போயிட்டு கொடுத்துச்சு மெசேஜை, அந்த மெசேஜை வாங்கி எடுக்கிறாள் தான் இந்த இடைத்தூது நரம்பு களம். இவர் அந்த மெசேஜை வாங்கி எடுத்து யாரு கொடுப்பாரு? புலன் நரம்பு களம் இயக்க நரம்பு களம் என்பவற்றுக்கு இடையில் தொடர்பை பேணுவதற்கு இந்த இடைத்தூது நரம்பு களம் ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த புலநரம்பு களம் கொண்டு வந்த மெசேஜை வாங்கி எடுத்தவர் இடைத்தூது நரம்பு களம். இவர் இதை யாரு கொடுப்பாரு? அந்த இயக்க நரம்பு களத்துக்கு கொடுப்பாரு. அந்த இயக்க நரம்பு களம் தான் இந்த இருக்கு பிள்ளைகள் பாருங்க. இயக்க நரம்பு களம் நட்சத்திர வடிவ கலவுடலை கொண்டது. அவற்றிலிருந்து பல முளைகள் தோன்றுகின்றன. இவற்றின் ஒரு முளை வெளிக்காவு நரம்பு முளையாகும். இம்முளை ஏனைய முளைகளை விட நீளமானதாகும். சில சமயங்களில் 1 மீட்டரை விட இது அதிகமாக நீளமாக இருக்கும். ஏனைய முளைகள் உட்காவு நரம்பு முளைகள் சொல்லுவோம். உட்காவு நரம்பு முளையும் கலவுடலும் மைய நரம்பு தொகுதியில் காணப்படும். அதாவது உட்காவு நரம்பு முளையின் அதனுடைய கலவுடலும் மைய நரம்பு தொகுதிக்குள்ளுக்கு இருக்கும். அதன் வெளிக்காவு நரம்பு முளை எங்கே இருக்குமாம்? விளைவு காட்டியில் போயிட்டு அது முடிவடையும். மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டி அதாவது தசை அல்லது சுரப்பிக்கு கணத்தாக்கங்களை கடத்துறது தான் இவர தொழில். இது விளங்கிச்சாப்பில். இப்போ மைய நரம்பு தொகுதிக்கு உள்ளுக்குத்தான் இந்த இயக்க நரம்பு களத்தின் உட்காவு நரம்பு முளையும் கலவுடலும் இருக்கும். மைய நரம்பு தொகுதியிலேருந்து இப்போ முன்னாலேருந்து அந்த வெளியால் வார நரம்புல எதிர்க்க போகுதுன்னு கேட்டால் அவருடைய இந்த இயக்க நரம்பு களத்தினுடைய வெளிக்காவு நரம்பு முளை காணப்படும். அது போயிட்டு முடியும் எங்கே? விளைவு காட்டியில். அது போயிட்டு முடிய போது விளைவு காட்டியில் அது மெசேஜ் ஒன்றா கொடுக்கும். தசையாக இருந்தால்
அசைவு சம்பந்தமானதாக கொடுக்கும். சுரப்பியாக இருந்தால் அது சுரப்புன்ற சுரக்கிற சம்பந்தமான முடிவை கொடுக்கும் பிள்ளைகள். ரைட். இப்போ இதோட பிள்ளைகள் நாங்கள் இந்த பாடத்தை முடித்து கொள்கிறோம். இந்த பாடம் இதோட முடியுது. இதில் சில கேள்விகளை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த கேள்விகளை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதோட அலகு 1 முடிஞ்சு. இந்த அலகு 1 முடிஞ்ச பின்னாடி நாங்கள் அலகு 2க்கு போகிறோம். இந்த அலகு 2 ஒளித்தொகுப்பு தொடர்பான பாடத்தை நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே பே பண்ணி இந்த தொடர்ச்சியான அலகுகளை நீங்கள் முழுமையான பாடத்திட்டம், அதுபோல் பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், இது எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே வாரதால தான் உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த முதலாவது யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 11ஆம் ஆண்டுக்கு மட்டும் இல்லை, 11, 10 சகல வகுப்புகளுக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃப்ரீயாக தந்திருக்கிறோம். இது நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்வையிடலாம், அல்லது எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளேயும் இது நீங்கள் ஃப்ரீயாக பார்வையிடலாம். அதை தொடர்ந்து ஏனைய பாடங்கள், ஏனைய அலகுகளை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஒரு பாடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு சர்வீஸ் சார்ஜ், சேவை கட்டணம் தான் உங்கள்கிட்ட அறவிடப்படும். அந்த சர்வீஸ் சார்ஜ், சேவை கட்டணத்தில் உங்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிற வீடியோ இருக்கும். அது மாதிரி மேலதிகமான யூடியூப்பில் இருக்க வீடியோக்கள் காணப்படும். அதுக்குரிய டியூட் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கிடைக்கும். அதுபோல் ஆன்லைன் ப்ராக்டிஸ் உண்டு. நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் ப்ராக்டிஸ் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்றால் எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ற மேலதிகமான விவரங்கள் நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவில் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையான தகவல் அனைத்தையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே.